வணக்கம். பத்மகுமரேசன், மாமன்ற உறுப்பினர், மாமன்ற அஇஅதிமுக ஆட்சிமன்ற குழு தலைவர், பொற்றாமரை பகுதிக்கழக செயலாளர். கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் மாற்றுவது தொடர்பாக மாமன்றத்திலும் மற்றும் வெளியிலும் நாங்கள் தொடர்ந்து அதனை எதிர்ப்பு தெரிவித்து வந்தோம். இந்நிலையில் 2 மாதங்கள் முன்பு மிக பெரிய அளவில் பொதுமக்கள் அனைவரும் திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டமும் எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். மேற்கொண்டு இந்த பேருந்து நிலையம் இடமாற்றம் என்பதானது பொதுமக்களுக்கு பெரிய அளவில் இடையூறாக இருக்கும். ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரம் தள்ளி போவதால் அந்த இடத்திற்கும் பழைய பேருந்து நிலையத்திற்கும் உடைய வளர்ச்சி அடைவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகளாக ஆகும். அவரை கருத்தில் கொண்டு பேருந்து நிலையத்தை மாற்றும் என்பதை கைவிட வேண்டும் சொல்லி நாங்கள் தொடர்ந்து அவர்களை வலியுறுத்தும் கேளாமல் நாங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இன்றைய தினம் அதற்கு தற்காலிகமாக தடை உத்தரவு பெற்றிருக்கின்றோம். இந்த தடை உத்தரவு பெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த புதிய பேருந்து நிலையம் வர்த்தக வியாபாரி சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் TSG மாணிக்கம் அவர்களுக்கும் உறுதுணையாக நின்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சம்பந்தமாக நாங்கள் 3 தடவை வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். இதில் அவங்க என்னன்னாக்கா, கடந்த 30/12/2024 கூட்டத்தில் சண்டை நடந்து அவங்களுக்குள்ள வேறு ஒரு விதமான சண்டை நடந்து தொலைக்காட்சி பத்திரிகை எல்லாமே வந்துருச்சு. அன்றைக்கி அப்போ ஆணையர் இருந்த லட்சுமி அவர்கள் கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டுன்னு சொன்னார். நாங்களாம் வெளில வந்துவிட்டோம். ஆனால் அன்றைக்கி அவங்களுக்குள்ளே மறுபடியும் மறுநாள் காம்ப்ரமைஸ் ஆகி அதே கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றத்தை ஒரு தவறான தகவலை கொடுத்தாங்க. நாங்கள் அதை தீர்மானங்கள் காப்பி வைக்கும்போது கூட கூட்டத்தில் கலந்துக்கிட்டுன்னு கூட சொன்னாங்க. அதை எங்களோட சேர்ந்து மதிமுக மாமன்ற உறுப்பினர் சகோதரி பிரதீபாவும் அன்றைக்கி வெளிநடப்பு பண்ணாங்க. தவறான தகவல் கொடுத்த வச்சு இப்போ போன கூட்டத்தில் கூட நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம்.